காசா போர்ல போர்க்குற்றம் மற்றும் மனிதகுலத்திற்கே எதிரான குற்றங்களை புரிஞ்சுதா இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுக்கு சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிடிவாரண்ட் பிறப்பிச்சிருந்தது. இதற்கிடையே தனக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்ச சர்வதேச நீதிமன்றம் கடும் எதிர்வினைகளை சந்திக்க நேரிடும்னு நெதன்யாகு வெளிப்படையா எச்சரிச்சிருக்காரு. கடந்த ஆண்டு இஸ்ரேல் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்திய நிலையில அதற்கு பதிலடி தரும் நடவடிக்கையில இஸ்ரேல் இறங்குச்சு. காசால இருக்கக்கூடிய ஹமாஸ் படையை குறிவச்சு தீவிரமான தாக்குதலையும் நடத்துச்சு. இதனால காசால இருக்கக்கூடிய அப்பாவி பொதுமக்களும் மிக கடுமையா பாதிக்கப்பட்டாங்க. இதற்கிடையே காசா மோதல்ல போர்க்குற்றங்கள் நடந்திருக்கிறதா சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்குல நெதன்யாகுக்கு பிடிவாரண்ட் பிறப்பிச்சு சர்வதேச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது சர்வதேச அளவுல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதற்கிடையே தான் இது தொடர்பா நெதன்யாகு சில பரபரப்பான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காரு. யூத எதிர்ப்பு மனநிலையோட ட்ரேஃபஸ்க்கு நடந்தது போல இந்த விசாரணை நடந்திருக்கிறதாவும் கடைசியில உண்மையே வெல்லும்னு அவர் குறிப்பிட்டிருக்காரு. நெதன்யாகு குறிப்பிட்ட அந்த ட்ரேஃபஸ் விசாரணைங்கிறது 1894 இருந்து 1906 காலகட்டத்துல நடந்தது. அப்போ பிரான்ஸ் ராணுவத்துல இருந்த ஆல்ஃபிரட் ட்ரேஃபஸ்ங்கிற யூத ராணுவ அதிகாரி தவறா குற்றம் சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டார். நீண்ட விசாரணைக்கு பிறகு அவர் மீது குற்றம் இல்லைங்கிறது தெரிய வந்தது. இதையடுத்து அவர் மீண்டும் ராணுவத்துல சேர்க்கப்பட்டார். அந்த விசாரணையை குறிப்பிட்ட நெதன்யாகு அதே போலதான் இப்போ நடந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. அவர் மேலும் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, இப்ப சர்வதேச நீதிமன்றம் நடத்திய விசாரணையும் ஒரு பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த நீதிபதி தலைமையில தான் நடந்திருக்கு. என் மீதும் இஸ்ரேல் நாட்டின் மீதும் வேணும்னே பொய்யா குற்றம் சாட்டுறாங்க. அப்பாவி மக்கள் உயிரிழக்க கூடாதுங்கிறதுல நாங்க உறுதியா இருந்தோம். காசால ஹமாஸ் பதுங்கி இருந்த இடங்களை குறிவச்சு மட்டும்தான் இஸ்ரேல் தாக்குதல் நடத்துச்சு. அப்போயும் அங்க அப்பாவி மக்கள் இருந்தா அவங்கள வெளியேற்ற தேவையான நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே நேரம் ஹமாஸ் பயங்கரவாதிகள் தான் அப்பாவி மக்களை சுட்டு கொள்றாங்க, மனித கேடயங்களை பயன்படுத்துறாங்க. காசா மக்களுக்கு தேவையான உதவிகளை நாங்க தான் செய்யறோம். 7 லட்சம் டன் உணவுகளை காசா மக்களுக்கு இஸ்ரேல் சார்பில் வழங்கி இருக்கோம். ஆனா ஹமாஸ் பயங்கரவாதிகள் அந்த உணவுப் பொருட்களை கொள்ளையடிக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இஸ்ரேல் தான் காசா மக்களை பட்டினி போடுதுன்னு எப்படி ஏத்துக்க முடியும்? அங்க இருக்கக்கூடிய மக்கள் மோசமான நோய்களால பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக தடுப்பூசி போடக்கூடிய நடவடிக்கைகளையும் எடுத்தோம். கடந்த சில வாரங்கள்ல மட்டும் காசால இருக்கக்கூடிய 97% மக்களுக்கு போலியோவுக்கு தடுப்பூசி போட்டிருக்கோம். அப்படி இருக்கப்போ எப்படி எங்கள் மீது இனப்படுகொலை குற்றச்சாட்டு வருதுன்னு தான் புரியவே இல்லை. ஹமாஸுக்கு எதிரான இந்த போரை கூட நாங்க ஆரம்பிக்கல. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி அவங்க தான் முதல்ல தாக்குனாங்க. நாங்க பதிலடி மட்டும் தான் கொடுத்தோம். ஈரான், சிரியா மற்றும் ஏமன்ல நடந்த உண்மையான போர்க்குற்றங்கள் தொடர்பா சர்வதேச நீதிமன்றம் அமைதி காக்குறது ஏன்? இஸ்ரேல் பெண்களை பாலியல் பலாத்காரம் செஞ்ச, இஸ்ரேல் ஆண்களுடைய தலையை துண்டிச்ச, குழந்தைகளை உயிரோட எரிச்சு ஹமாஸ் பயங்கரவாதிகளை கூட சர்வதேச நீதிமன்றம் எதுவுமே செய்யல. நான் ஒன்ன மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். சர்வதேச நீதிமன்றமும் சரி, அதனுடைய முடிவை ஆதரிக்கிறவங்களும் சரி, கடுமையான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். ஒன்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க, உங்களோட எதிரிகள் தான் எங்களோட எதிரிகள். அதனால எங்களுடைய வெற்றிங்கிறது உலகிற்கே கிடைத்த வெற்றியா இருக்கும்னு நெதன்யாகு குறிப்பிட்டிருக்காரு.